நம்ம ஏன் ஜனவரி 1 நியூ இயராக கொண்டாடுறோம்? வேற ஏதோ ஒன்று கூட நியூ இயர் கொண்டாடலாம்ல சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஏன் ஜனவரி 1 சூஸ் பண்ணாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலி ஏசின் காலகட்டத்தில் நம்ம கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான காலண்டரே கிடையாது. எல்லாரும் சூரியனையும் நிலாவையும் பார்த்து தான் காலத்தை கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை மாற்றணும், எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு காலண்டர் வேணும் அப்படின்னு ரோமன்ஸ் பீரியடில் கொண்டு வந்த காலண்டர் தான் ரோமன் காலண்டர். அந்த காலண்டரில் ஜனவரி பிப்ரவரி அப்படின்ற 2 மாசமே கிடையாது. மார்ச் 1 தான் அவங்க நியூ இயராக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அந்த காலண்டரில் மார்ச் டு டிசம்பர் அப்படின்னு 10 மாசமும் 304 நாட்களும் தான் இருந்திருக்கு. மீதி இருக்கிற நாட்கள்லாம் வின்டர் சீசன் அப்படின்றதுனால அதை காலண்டரில் ஆட் பண்ணல. அப்புறம் அந்த நாட்கள் மட்டும் இதுக்கு சும்மா வரணும்னு சொல்லி ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் கொடுக்குறாங்க. இந்த கேலண்டரை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது சீசனல் சேஞ்ச் நிறைய வந்திருக்கு. அப்புறம் 46 BCல ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஒரு ஜூலியன் கேலண்டர் கொண்டு வராரு. அவர் அதில் ஒரு ஆஸ்ட்ரோனமோட ஹெல்ப் மூலியமா வருஷத்துக்கு 365 நாளும் அப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றதையும் சொல்றாரு. அதாவது லீஃப் இயர். இவர் தான் லாஸ்டா இருந்த ஜனவரி பிப்ரவரியை ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸா மாத்துறாரு. ஏன்னா ஜேனஸ் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து காட் ஆஃப் பிகினிங் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மந்தா ஜனவரி சூஸ் பண்றாரு. பட் அதுலயும் கொஞ்சம் டேட் வேரியேஷன்லாம் ஆகிறதுனால போப் கிரிகோரி அப்படின்றவர் அதை கரெக்ட் பண்ணி கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் கிடையாது, 365.24 டேஸ் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்றாரு. இதனால நமக்கு லீப் இயர் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி 1 தான் நமக்கு நியூ இயர். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மரம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.